தான். இது கருமறை, கருமறை தகுதி. எதிரி வீடு, ஓடாத நிலம், நிலத்தை விற்கிறதுக்கு புரியுதுங்களா, அதுக்கெல்லாம் இது உச்சாரணம் வழிமுறை. இது என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, விற்காத நிலத்தில் எடுத்து இந்த சக்கத்தை பச்சுட்டீங்கன்னா இதே பூஜை முறை தான். ஆனா இந்த பழைகளை எடுத்து போயிட்டு நீங்க இதோ விட்டணும், தண்ணியில விட்டணும், சுடுகாட்டுக்கு போகக்கூடாது. ஓடையில விட்டலாம், ஆற்ற விட்டலாம், எதை வேணா விட்டலாம். ஆனா இந்த முறை மட்டும் எந்த பிளாட்டும் அந்த பிளாட்ல போச்சு, எந்த வீடும் அந்த வீட்டுல போச்சு. எதிரி சொல்லுறதுனா அவனோட போட்டோ, அவனோட பேரை வச்சு உச்சாரணம் அந்த ஊதிய சொல்லிட்டு வீடு காய்க்கணும். ஒரு விற்காத நிலத்துல போயிட்டு சொல்லிட்டீங்கன்னா அது நிலம் வித்துரும். புரியுதுங்களா? இது உச்சாரண வேலை. இது என்ன அந்த பிளாட்ல மட்டும் தான் பதிக்கணும். ஐயா இப்ப பங்காளிங்க வீடு ஏமாத்துறாங்க ஐயா, அதுக்கு அவங்க போட்டோ ஏமாத்தி வீட்டுல போய் பச்சலாம்ல, வச்சுட்டு அந்த மேலாம் அவனுக்கு வராது, அவன் விட்டு போட்டுருவான். அவன் பேர்ல இருந்தா எப்படி உன் பேர் வரும்? அவன் ஏறி கொடுக்கணும். வசியமும் உச்சாரணமும் பண்ணிடணும். அவன் என்னன்னா உச்சாரணம் ஒண்ணு பண்ணி வசியம் ஒண்ணு பண்ணிடும். ரெண்டும் பண்ணிட்டா வேலை செய்யும். ரெண்டாவது விஷயம் நல்லா கேட்டுங்க. பேர் இதை உள்ள இருக்கணும். பேர் எழுத சக்கத்தை பயன்படுத்த வேலை செய்யாது. இந்த மந்திரத்தை சக்கத்துல எழுதக்கூடாது. ஒண்ணுக்கு ஒண்ணு செப்பு தட்டு தான் பயன்படுத்தணும். இதுல முக்கியமா எலுமிச்சை பழம், பூசணிக்காய், கோழி பலி போட்டு இருக்கணும். தயிர் சோறு, சாராயம், முக்கியமா சுருட்டு, காதுல கருகு மணிலாம் வச்சாகணும். புரியுதுங்களா? அது கூட முக்கியமா என்னன்னா கருவட்டு குழம்பு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் வச்சீங்கன்னா சீக்கிரம் வேலை செய்யும். கருவட்டு குழம்பு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், அது பேர் முருங்கைக்கீரை, இதெல்லாம் வச்சீங்கன்னா அருமையா வேலை செய்யும். பட்டு வேலை முடியும். நீங்க எந்த அளவுக்கு படையில எந்த அளவுக்கு மந்திர உருமானம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வேலை செய்யும். இது அடுத்தது மாறணும். ஒருத்தவங்க காலி பண்றது, புரியுதுங்களா? ஒருத்தவங்க காலி பண்றது, அந்த வீடு எடுக்காது. மேல அந்த பாவை இருக்கும், புரியுதுங்களா? அந்த பாவை வச்சு இதே மாதிரி படையில் போட்டுறீங்க, விலை கொண்டு ஏற்றுறீங்க, இந்த மந்திரத்தை உருமானம் கொடுக்குறீங்க. உருமானம் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு கருவேலை முள்ளு அவங்க அந்த பாவைக்கு மேல சொல்லுவோம். நல்ல காது வாங்கிங்க. ஒவ்வொரு கருவேலை முள்ளும் அது தலைக்கு ஒண்ணு, நெத்திக்கு ஒண்ணு, கண்ணுக்கு ஒண்ணு, வாய்க்கு ஒண்ணு, கைக்கு ஒண்ணு, ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரணும். ஒரு மந்திரத்தை சொல்லி மந்திரத்தை சொல்லிட்டு வந்துட்டுதான் லாஸ்ட் டைம் தான் பலி கொடுக்கணும். கோழியை பலி கொடுத்துட்டு தான் பூசணிக்காயை பலி கொடுக்கணும். புரியுதுங்களா? கோழியை பலி கொடுத்துட்டு தான் பூசணிக்காயை பலி கொடுக்கணும். பூசணிக்காயை பலி கொடுத்து கோழியை பலி கொடுக்க கூடாது. எலுமிச்சை பலி கொடுத்தீங்க, அடுத்த கோழியை பலி கொடுத்தாரு. ஏன்னா கட்டு அறாது. கோழி எதுக்கு பலி கொடுத்தா கட்டு அறறது. நம்ம எது தற்பாலுக்கு ஒரு ஆளு பண்றான், அவனுக்கு பண்றான், ஏதோ ஒரு கட்டு இருக்குது, கட்டு அறக்கிறதுக்கான விஷயம் தான் கோழி அறுக்கிறான். இது எதுக்கு அந்த கோழி அறக்கிறது கிடையாது. இது 3 விஷயமான பலியை கொடுத்துட்டு இது என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இதை மொத்தமா 3 முக்குட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த முக்குட்டுல போயிட்டு மொத்தமா வடையே பச்சணும். ஒரு 1008 1008 கருவேலை முள்ளு சொருவி பலியை கொடுத்து எடுத்து போயிட்டு முக்குட்டுல பச்சணும். முக்குட்டுல பொச்சிட்டு வந்துட்டீங்கன்னா, இங்க பொச்சிட்டு வந்துட்டு நைட்ல பூஜை பண்ணி பொச்சரிக்கணும். பகல ஜன நடமாட்டம் உள்ள முக்குட்டா இருக்கணும். நீங்க ஏதோ ஒரு முக்குட்டு நான் பொச்சிட்டேன் என்ன வேலை செய்ய, ஜனம் அதிகமா ஜனம் நடமாட்டமா இருக்கணும். அந்த முக்குட்டுல பொச்சிட்டீங்கன்னா நைட்டு புதைக்கிறீங்க, மறுநாள் நைட்லாம் அவங்க வீட்டுல மாலை போட்டு அவரை படுக்க வச்சிருக்கோம். கண்ணா பார்க்கணும். புரியுதுங்களா? ஆனா இது தலைச்சம்புள்ள மை முக்கியமா இருக்கும். புரியுதுங்களா? அப்படி தலைச்சம்புள்ள மை கிடைக்காதுங்க.